வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, இந்தியாவே மிரண்டு போன ஒரு கல்யாணம். இந்தியா மட்டுமல்ல, உலகமே வியந்து அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு கல்யாணமாக ஏழை நாடான இந்தியாவில் நடந்து முடிந்திருக்கிறது. அது வேறு யாரும் அல்ல, நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற செல்போன் ஜியோ கம்பெனியுடைய முதலாளி முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் அவர்களுக்கு நடந்த கல்யாணம் தான் இந்த உலகத்திலேயே அதிக பணம் செலவழித்து செய்யப்பட்ட ஒரு கல்யாணம் என்று இன்றைக்கு வரலாறு பதிவு செய்து கொள்கிறது. இவ்வளவு செலவழித்து கல்யாணம் முடிக்கணுமா அப்படின்னு எல்லாரும் சில பேர் கேட்பாங்க. அவருடைய பணம் அவர் செலவழிப்பாரு, அவர் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, அதனால அவர் செலவழிக்கிறார். சரிதான் சார், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்களே, இவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரே சார். பொண்ணு துப்பு கொடுத்த பொண்ணை பேசி முடித்த அந்த நபருக்கு 30 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கலாம். தரகர், பெண் தரகருக்கு. அப்போ எதற்கு எடுத்தாலும் கோடிதான், லட்சம்லாம் கிடையாது. கோடி கோடியாக செலவழித்து 5000 கோடிக்கும் அதிகமான பணத்தை செலவழித்து முகேஷ் அம்பானி தன் மகனுக்கு கல்யாணம் முடித்து வைத்திருக்கிறார். நிறைய பேர் வாழ்த்துறாங்க, கொஞ்சம் பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னு கேட்டான்னா, மாசத்துக்கு ஒரு மாதத்திற்கு 149 ரூபா போட்டா எங்களுக்கு போதுமானதை இருந்தது. அதாவது 149 ரூபா போட்டோம்னா 20% பேருக்கு அது போதும். அதை விட எப்ப பார்த்தாலும் மொபைலை வச்சுட்டு எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அது காணாது. அந்த மாதிரி இன்னைக்கு போன் வைத்திருப்பவர்களில் பாதி பேருக்கு அது போதுமானதாக இருந்தது. 149 ரூபாய்க்கு போட்டா போதும். ஆனால் இன்றைக்கு அம்பானி அவர்கள் செய்த காரியம், இந்த கல்யாணத்திற்கு முன்பு திடீரென்று 250 ரூபாயாக மாற்றிவிட்டார். இதை எப்போதும் போனை நோண்டிக்கொண்டே இருப்பவர்கள், எதையாவது பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே பாதிக்கு மேற்பட்டவர்கள் பேசுவதற்கு மட்டுமே போனை வைத்திருக்கின்றார்கள். இந்த கிராமங்களிலெல்லாம் 150-60% பேர்கள் பேசுவதற்கு மட்டும்தான் வைத்திருப்பார்கள். ஆனால் போன் இந்த காலத்தில் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவர்கள் ஒரு 149 ரூபாயை போட்டு வைத்திருப்பார்கள். நம்ம அம்பானி ஐயா என்ன செஞ்சிட்டாருன்னா, மாசத்தையே 28 நாள் ஆக்கிட்டார். நீங்க போன பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி, அது ஒரு மாசத்துல அவுட் ஆயிடும். உங்களிடத்தில் போதுமான பணம் இல்லை, ஆகவே நீங்கள் ரீசார்ஜ் செய்யவும் என்கின்ற குரல் தான் வருது. அது 28 நாளைக்கு 2 நாளைக்கு முந்தையே உங்களுடைய போன் நிறுத்தப் போகிறோம். ஆகவே நீங்கள் அந்த சிரமங்களை ஏற்காதவாறு நீங்கள் உடனே ரீசார்ஜ் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு, போன பேசுவதற்கு மட்டுமே வைத்திருக்கின்றவர்களுக்கு 150 என்பது 250 மாறிய பிறகு அது மிகப்பெரிய தொகையாக தெரிகிறது இல்லையா? ஒரு 10 ரூபா கூட்டலாம், 20 ரூபா கூட்டலாம், 50 ரூபா கூட்டலாம். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போங்களேன். திடீர்னு 100 ரூபாயை கூட்டிட்டாரு. அப்ப 100 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு கூட்டினால் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற மக்களில் பெரும்பான்மையானோர் ஜியோ சிம்மை தான் பயன்படுத்துகிறார்கள். ஆக 30 கோடி 40 கோடி சந்தாதாரர்கள் இருந்தால் அது எத்தனை கோடி ரூபாய் வருமானத்தை தரும்? ஆகவே இந்த பணத்தை, இப்படி சம்பாதித்த பணத்தை அங்கே கொண்டு போடுகிறார் கல்யாணத்தில், அப்படி என்று விமர்சிக்கின்றார்கள். இல்ல, அது இருக்கட்டும், ஒரு பக்கம் அப்படித்தான் அவர் சம்பாதித்த பணத்தை போடுறாரு. அவர் என்ன, மக்களுடைய கேள்வி என்னன்னா, ஏங்க
இருக்கவனுக்கு ஒரு 50,000 கோடி ரூபாய் செலவில் கல்யாணம் பண்றீங்கல்ல, அதை இந்த ஏழை மக்களுக்கு ஆனந்த் கல்யாணத்தை முன்னிட்டு நல்லதை செய்யலாமே. ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து செய்கின்றீர்கள். ரஜினிகாந்த் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காரு? நீங்கள் அழைத்திருக்கின்ற அத்தனை பேர்களும் கோடீஸ்வரர்கள். அம்பானி மகனுக்கு கல்யாணத்திற்கு சென்றிருக்கின்ற அவர்கள் அத்தனை பேருமே கோடீஸ்வரர்கள். அதுல ஒரு கூடத்தில் கூட லட்சாதிபதி இல்லை. ரஜினியில் இருந்து சூர்யாவில் இருந்து இந்த உலகத்திலே எத்தனை பணக்காரர் இருக்கால அத்தனை பணக்காரருக்கும் நீங்க அழைப்பு கொடுத்திருக்கீங்க. அவர்களும் வந்திருக்காங்க. 100 விமானம் வாடகைக்கு எடுத்து வெளிநாட்டில இருந்து ஆட்களை கூட்டு வந்திருக்காங்க. அவங்கள டிக்கெட்லாம் போடக்கூடாது, நீங்க நாங்களே உங்களை கூட்டு வந்துருவோம், நீங்க ரெடியா இருக்கணும். வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்க நாங்க எங்க விமானத்திலே உங்களை கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 விமானத்தை வாடகைக்கு எடுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி அவர்களுக்கு ஆடம்பரமான பங்களாக்களை கொடுத்து அதன் பிறகு 3 நாட்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற சுதந்திரத்தை கொடுத்து கல்யாணத்தை பண்ணுகின்ற போது இந்த ஏழை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன செய்யறது? ஒரு ஏக்கத்தோடு பார்க்கின்றான். பணம் இல்லாத நாம் இப்படி இருக்கின்றோம், ஆனால் இங்கே கோடி கோடியாக குமிகிறது. ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இவ்வளவு கோடீஸ்வரர்களை அழைத்திருக்கின்றார் அம்பானி. மகிழ்ச்சி. பணம் பணத்தோடு சேரும், பணக்காரன் பணக்காரனோடு சேருவார். சரி, இவனுக்கு நாமெல்லாம் தாம்பூலம் கொடுப்போம். என்ன, ஒரு பையில ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து 2 வெத்தலை, ஒரு பாக்க போட்டு கையில கொடுத்துருவோம். அவன் மொய் எழுதினாலும் சரி, மொய் எழுதாட்டாலும் சரி, அவன் என்ன எழுதுவான்? நமக்கு 50 ரூபாய் எழுதுவான், இல்லை 100 ரூபாய் எழுதுவான். எங்க ஒரு பக்கம்லாம் 21 ரூபாய் தான் எழுதுவாங்க. மோசமான பசங்க 250 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 21 ரூபாய் மொய் எழுதுற நாம இருக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த மொய்யை அதாவது அவர் திரும்ப போகின்ற போது கையிலே கொடுக்கப்பட்ட அந்த தாம்பூல பை என்ன என்று கேட்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் முதல்ல 2 கோடி ரூபாய் மதிப்புனாங்க, அப்புறம் 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடி மதிப்புள்ள ஒரு கடிகாரம் தங்கத்தால். அதில் ஏகப்பட்ட சிஸ்டங்கள்லாம் இருக்குதான், என்ன இருக்குதோ தெரியல. கடிகாரம் தான், அதே செல்லு தான் போடணும். நீங்க 1.5 கோடிக்கு வாங்கினாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஓடாது, செல்லு தான் போடணும். 48 மணி நேரம் நிற்குமா அதிகபட்சம், அவ்வளவுதான். எத்தனை விலை கொடுத்து கார் வாங்கினாலும் கடைசியில 10 ரூபாய்க்கு தான் காத்தடிக்கணும் இல்லையா? காத்து போயிட்டுனா 5000 கோடி ரூபாய் போட்டு கார் வாங்கினாலும் ஓடாது. அதே மாதிரி தான் ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கடிகாரம் போட்டிருந்தாலும் அது செல்லு தான் போடணும், ரீசார்ஜ் பண்ணணும். அப்படிப்பட்ட கடிகாரத்தை ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்கின்றார். அதுவே ஒரு பெரும் கோடியா போகுது. அந்த அம்மா என்ன அந்த அதை விட இவர்கள் கொடுக்கிறாரு பாருங்க. அந்த இவ்வளவு பணக்காரன் வந்திருக்கான சும்மா இருப்பானுங்களா? பசங்க அவன் திறமையை காட்டுவான்ல. ஜியோ கம்பெனி அவருடைய கம்பெனி, அவருடைய பையன், அவருடைய பேரு ஆகாஷ், ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய, அதாவது பங்களா மாதிரி ஒரு இடத்த கடலுக்குள்ள போட்டு ஒரு 300 கோடி ரூபாய் மதிப்புல கிப்டா கொடுக்கார. சரி, அடுத்தால 2வது வராரு நம்ம பில்கேட்ஸ் வராரு பாருங்க. அவரு ஒரு லக்ஸரி பங்களா என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதனுடைய விலை என்ன தெரியுமா? மிரண்டாதீங்க, 180 கோடி. யாரு? பில்கேட்ஸ் கொடுக்கிறாரு. நீங்க மொய் எழுதுறீங்களா? 50 ரூபாய் 100 ரூபாய் எழுதுறீங்கல்ல, இவரு 180 ரூபாய் எழுதல, 180 கோடி எழுதுறார். அவர் 300 கோடி எழுதித்தார், இவர் 180 கோடி எழுதித்தார்.
நம்ம தமிழரான சுந்தர் பிச்சை கூகுள் கம்பெனியில் இருக்கிறாரே சுந்தர் பிச்சை பார்த்தாரு, யாருமே அதிசயமாக கொடுக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு புது ஹெலிகாப்டரை வாங்கி கொடுத்துட்டார். அவருடைய வேலை என்னன்னு கேட்குறீங்க? சும்மா ஒரு 100 கோடி தான். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹெலிகாப்டரை வாங்கி அவர் கொடுத்துட்டார். ஏற்கனவே இந்த உலகத்திலே மிகப்பெரிய பங்களாவாக இருக்கிறது அம்பானி அவர்களுடைய பங்களா தான். உலகத்திலே இதனுடைய மதிப்பை போல வேற எந்த நாட்டிலும் இல்லை. 27 மாடி கொண்ட அந்த பங்களா 5000 கோடிக்கு மேலான மதிப்புடையது. பம்பாயில் இருக்கு, கடற்கரை ஓரமாகவே இருக்குது. இல்லை ஹெலிகாப்டர்லாம் நிற்கும். ஏற்கனவே அவர்கிட்ட 4 ஹெலிகாப்டர், எத்தனை ஹெலிகாப்டர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி அந்த அமைப்புகள்லாம் அமைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அம்பானி அவர்களுக்கு சுந்தர் பிச்சை அவர்கள் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹெலிகாப்டரை அப்படியே தூக்கி கொடுக்கிறாரு. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்த மாதிரி தான். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மகள், இவங்களுக்கெல்லாம் என்ன வியாபார தொடர்புன்னு தெரியல. இருக்கா, நமக்கு என்ன தெரியும்? நமக்கு சாப்பிடத்தான் தெரியும், நேரத்துக்கு நேரம் சாப்பிட தெரியும். அதனால தான் நாம இப்படி இருக்கிறோம், சிந்திக்க தெரியவில்லை. ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய மகள் அமெரிக்காவிலே ஒரு 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்களாவை கொடுத்திருக்கிறார். ஏன்னா வீடு இல்லாம கிடக்காருல பாவம். அம்பானி மகன் வீடு இல்லாம கிடக்கிறாரு. அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, இவர் 180 கோடிக்கு ஒரு வீடு, இப்படி கொடுக்குறாங்க. அடுத்தால ஒரு ஆள் கொடுக்கிறாரு, நம்ம அதானி. இவர் அம்பானிக்கு போட்டியா வந்தார்ல, அதானி குரூப் என்ன செய்யுதுன்னா துபாயில ஒரு பெரிய பங்களா வாங்கி அது ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புல வாங்கி கொடுத்துடுறாங்க. கடைசியாக குமாரமங்கலம் பிர்லா அவர்கள் அவரு ஒரு காரு, ஒரு வேன் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறார். அந்த வேனுக்குள்ளே நீங்க எல்லாம் செய்யலாம், படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், என்ன வேணாலும் ஆபீஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குடைய மதிப்பு என்னன்னா ஒரு 30 கோடி தான். அவன் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வேனை வாங்கி கையில் கொடுத்துட்டார். இவங்கள பெரிய அளவில் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம். இங்கே இருந்து போனாங்கல்ல நம்ம ஹாலிவுட் திரை நட்சத்திரங்கள், விஐபிகள், பம்பாய் பணக்காரர்கள், டில்லி பணக்காரர்கள், அந்த வெளிநாட்டுகள்லையும் அந்த கொஞ்சம் குறைஞ்ச பணக்காரங்க இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் எனக்கு தெரியும்படியாக ஒரு 50-60 கடிகாரம் கொடுத்துருக்குறாங்க. கை கடிகாரம் நம்ம போட்டிருக்க மேலே 200 ரூபா கடிகாரம் மாதிரி இல்லை, எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மதிப்புடையது. இப்ப இந்த கோடிக்கணக்கில் மதிப்புடைய கடிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஏற்கனவே அவரு அம்பானி மகன் கடிகாரம் இல்லாமல இருப்பாரு. இவங்கெல்லாம் கடிகாரத்தை எல்லாமே தங்கத்தாலான கடிகாரம், வைரத்தாலான கடிகாரம், வைடூரியத்தாலான கடிகாரம், மரகத கடிகாரம், இப்படி ஒரே அந்த விதவிதமான கடிகாரம் இவருக்குன்னே செய்யப்பட்டது. எல்லாமே இப்படி செய்யப்பட்ட கடிகாரங்களை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏங்க இது இது எதுக்கு? இது என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு கைதானே இருக்கு, ஒரு கடிகாரம் தான் போட முடியும். ஆனா இவங்க கடிகாரமா வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. மதிப்பு தான். ஆனா ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தாங்கன்னா அந்த பணத்தினுடைய மதிப்பு தெரியும். 100 கோடி இருந்தா கொஞ்சமா மதிப்பு தெரியும். 100 கோடிக்கு மேல போயிட்டு உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு பணமாவே தெரியாது. அது வெறும் பேப்பர். கெட்டு அங்கங்க பெட்டி பெட்டியா இருக்குது. என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி இவர்கள் கொடுத்த கடிகாரமே 100கணக்கில் இருக்கிறதா. அப்ப இந்த 100கணக்கில் இருக்கின்ற கடிகாரமும் நம்ம பொக்கையை கொடுக்கறதும் ஒண்ணுதான். கோடிக்கணக்கில் மதிப்புள்ள கடிகாரத்தை வாங்கி பட்டாச்சு குப்பை. அது என்ன மியூசியம் மாதிரி வச்சு வீட்டில் வச்சு அழகு பார்க்க வேண்டியதானே தவிர அதை ஒன்றும் யூஸ்லாம் பண்ண முடியாது. பொக்கையை கொடுத்தான்னா ஒரு போட்டோ எடுக்கும்போது பொக்கையை கொடுப்பாங்க, மறுபடியும் எடுத்து தூர போட்டுருவாங்க. அதே மாதிரி கோடிக்கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த கடிகாரங்கள் எல்லாம் அதை பயன்படுத்துவதில்லை. அந்த அளவிற்கு பரிசு பொருட்கள் வந்து குவிந்திருக்கின்றன.
அவர் ஒரு பக்கம் இவங்களுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கிறாரு, இவங்க ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் கொடுக்கிறாங்க. இப்படி கோடி கோடியாக கொடுக்கிறார்கள். இல்லாதவன் ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியா நம்ம சென்டிமெண்டா கொஞ்சம் பேசணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவழித்து இந்த தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை முடிக்க வேண்டுமா என்றா ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அப்ப இப்படி ஒரு கேள்வி வருகின்ற போது அதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். இந்த பையன், இந்த ஆனந்த் என்பவன் கடைசியாக கல்யாணத்திலே 3 நாள் நடந்த கல்யாண முடிவிலே அவன் பேசுகின்ற போது அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், உருக்கத்தோடு சொல்கிறான். இந்த மனிதனான நான் உங்களுக்கு இப்படி தெரிகிறேன், ஆனால் என்னுடைய உடம்பிலே இந்த உலகத்தில் இல்லாத அத்தனை நோய்களும் என்னை பற்றி கொண்டன. நான் நடக்க முடியாத அளவுக்கு குண்டாகி போனேன். அப்போதெல்லாம் நான் என்னை நினைத்து வருத்தப்பட்டேன். ஆனால் என் தந்தையும் தாயும் என்னை நினைத்து வருத்தமே படவில்லை, கஷ்டமே படவில்லை. என்னை கவனித்த கவனிப்புக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? அவர் அவ்வளவு குண்டா இருந்தார். திடீர்னு ஒளியா தான் இருந்தவர். எப்படியோ என்ன நோய் வந்துச்சோ தெரியல, பெரிய ஆளாகி நடக்க முடியாமல், இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாமல் எல்லாம் போய்விட்டது. பிறகு அவர் பார்க்க நிறைய அவர் வசதியானவர், எங்கெல்லாமோ போய் பார்த்து வந்து இப்போ ஓரளவு அவரை சரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இவருக்கெல்லாம் கல்யாணம் முடியாது என்று தான் சரித்திரத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உலகத்துல பேச்சாளர்லாம் சொல்லுவாங்களா, அம்பானி இவ்வளவு வசதி இருந்து எதுக்கு கடைசியில் அவன் முல்லைக்கு கல்யாணம் முடிக்க முடியலையே, இப்படி சொல்லுகின்ற அளவுக்குத்தானே இருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மாற்றி உடம்பை அப்படியே எதையோ அந்த கட்டுப்பாடுகள், உணவு கட்டுப்பாடுகள், மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த பையனை உருவாக்கி, பொண்ணே கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. யாராவது குண்டான பையனுக்கு பணம் பொண்ணு கொடுப்பாங்களா? நம்ம கொடுப்போமா? கஷ்டப்பட்ட ஒருத்தன் சும்மா கேட்டாலும் கூட கொடுக்க மாட்டான். அவங்க பொண்ணை தாங்க சும்மா நாங்க மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு அவனை வச்சு எதுக்கு கொழுக்கட்டை மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அளவிற்கு குண்டாக இருந்த ஒரு மகன் திருமணம் நடக்காது, தன் வாழ்க்கையிலே இது மிகப்பெரிய கவலை என்று நினைத்த அம்பானி அவர்களுக்கு எப்படியோ ஆண்டவனுடைய கருவையினால் அவர் அழகா சாமி கும்பிடுவார். பரசு இந்த சக்தி விநாயகர் கோயிலுக்கு, சித்தி விநாயகர் கோயிலுக்கெல்லாம் இங்கே பம்பாயில் அடிக்கடி போவார். திருப்பதியில் போய் பணத்தை கொண்டு கொட்டுவார். எல்லாம் செய்து ஏதோ செய்த புண்ணியத்தின் காரணமாக அவன் கொஞ்சம் மெலிந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய அளவிற்கு ஆகி இன்றைக்கு இந்த அளவிற்கு வந்திருக்கின்றான் என்று அவர் மகிழ்ந்து அந்த திருமணத்தை நாம சம்பாதிச்சு வச்சு என்னத்தை கொண்டு போகிறோம், நம்ம பிள்ளைக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செலவு செய்து கல்யாணத்தை முடித்து விடுவோம் என்று அந்த தந்தை நினைத்திருக்கின்றார். அதைத்தான் அந்த மகன் அந்த மேடையிலே சொல்லுகின்றான், என் தந்தை எனக்கு தெய்வம். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்ட போது அவர் என்னை நினைத்து கஷ்டமே படாமல் என்னை வளர்த்து இந்த திருமணத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் என் தந்தையை நான் எப்படி வணங்குவதென்றே எனக்கு தெரியவில்லை என்று அவன் கண்ணீர் வடிக்க, அதை பார்த்து கொண்டிருந்த முகேஷ் அவர்கள் கண்ணீர் வடிக்க, அந்த காட்சியை பார்க்கின்ற போது இவ்வளவு செலவு செஞ்ச பிறகு கல்யாணம் முடிச்சிருக்காரா என்று கேட்ட நாம் கூட கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தந்தை மகனுடைய பாசம் அங்கே தெரிந்தது. உண்மை பெற்ற தாயை விட ஒரு மகனை, ஒரு மகளை மிகப்பெரிய பாசத்தோடு நெஞ்சிலே சுமப்பவன் தந்தை என்பதை அந்த முகேஷ் அங்கே காட்டினார், நிரூபித்து காட்டினார். ஆகவே அருமை நண்பர்களே, செலவழிக்கப்பட்ட பணம் நம்முடைய பணம் அல்ல. நம்மிடத்திலிருந்து சம்பாதித்தது என்று சொன்னாலும் அது நம்முடைய பணம் அல்ல. அவர் எவ்வளவோ சம்பாதித்திருக்கிறார், அதிலே அவர் பணம் செலவழிக்கிறார். இதிலே நமக்கு என்ன வந்தது கவலை? அவரை வாழ்த்துவோம். மணமக்கள் நீண்ட காலம் இன்னும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு நாம் வாழ்த்துவோம். பிறரை வாழ்த்துவது நம்மை வாழ்த்திக் கொள்வது போல என்று கூறி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.